அப்போ டிடிவி நான் இப்பயும் சொல்கிறேன், டிடிவி இப்பயும் பிஜேபியோடு தான் கூட்டணி வைத்திருக்கிறாரு உடைய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலை. அந்த முகமே சொல்லுது அது. அப்போ தினகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய ஒரே இலக்கை எடப்பாடியை அகற்றணும், இந்த கட்சியை எடப்பாடியிட்டேருந்து அகற்றணும். அந்த இடத்துக்கு ஓபிஎஸ் வரலாம், சசிகலா வரலாம், டிடிவி வரலாம், ஏன் வேலுமணி அந்த மாதிரி கூட வேறு மாதிரி செங்கோட்டையனை கூட அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி இருக்கக்கூடாது, நம்மளை காலி பண்ணிட்டாரு, சின்னம்மாவா உருவாக்குனவர் காலி பண்ணிட்டாருங்கிற அந்த உணர்வில் இருந்தாங்க. ஸோ அந்த வெறியெல்லாம் சேர்த்து தான் டிடிவிக்கு விழுந்தது. இப்போ டிடிவிக்கு வாக்களித்து கொண்டிருந்தவர்களும் எடப்பாடி பழனிசாமி முகத்தை காமிச்சு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வாக்களியின் டிடிவியோ டிடிவி ஆதரவாளர்களோ கேட்டால் கண்டிப்பாக அந்த வாக்கு கிடைக்காது. இதை நான் சொல்லலை. இன்றைக்கி டிடிவி நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லும்போது எடப்பாடி டெபாசிட் காலி, எடப்பாடி டெபாசிட் காலின்னு ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்கார். அவர் வேற யாரும் இல்லை, டிடிவி கட்சியை சேர்ந்தவர். டிடிவி தினகரன் கிட்ட இருந்து 2வது ரோல நின்று கத்துறாரு. அவர் திமுக காரர் கிடையாது, திமுக கட்சிக்காரர் உள்ள கத்தலை. டிடிவி அவரை கண்டிக்க கூட இல்லை. ஏன்னா எடப்பாடி டெபாசிட் போகணுங்கிறது அந்த தொண்டனுடைய மனநிலை கிடையாது, டிடிவி தினகரனுடைய மனநிலை. டிடிவி தினகரனுடைய மனநிலை தான் அந்த தொண்டன் அவ்வளவு டிடிவி எடப்பாடி டெபாசிட் போகணுங்கிற அந்த ஆவேசத்தோட கத்துக்கிறார். அப்போ இந்த மைண்ட் செட் இருக்கும்போது நீங்கள் மக்களவையில் வாங்கின அதே வாக்குகளை எடப்பாடியோட முகத்தை காமிச்சு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு காமிச்சு டிடிவி வாங்குவாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சந்தேகமே. நீங்கள் கட்சி கொள்கைக்கு தாண்டி என்னுடைய அர்த்தமெட்டிக் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். போன முறை குக்கர் சின்னத்துக்கு வாக்களித்தவர்கள் திமுக எதிர்ப்பில் மட்டும் போட்டாங்களா, எடப்பாடி எதிர்ப்பில் போட்டாங்கன்னா எடப்பாடி எதிர்ப்பில் தான் போட்டாங்க. அவங்க டிஎம்கே ஒளியணும்னு நினச்சிருந்தா ரெட்டலையில் தான் போட்டிருப்பாங்க. டிஎம்கே ஒளியணும் தோக்கணுங்கிற நோக்கமே கிடையாது. டிஎம்கே எதிரி, அவன் வர்றான் வராட்டி போகிறான், எடப்பாடி அழியணும், துரோகி அழியணும், இதே ஒரே நோக்கத்தோடு தான் அவங்க இருந்தாங்க. அதனால தான் குக்கர்லேயும் பலாப்பழத்துலையும் அவங்க குத்துனது. இப்போ அப்படி குத்துனவன் குக்கருக்கும் பலாப்பழத்துக்கும் இன்றைக்கி இரட்டலைக்கு குத்துவாரா? எடப்பாடி தலைமை நீங்கினாதான் இரட்டலையை அவங்க பார்க்குறாங்க. அதுவரையும் டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி இரட்டை இலை எம்ஜிஆரிடம் இல்லை, இரட்டை இலை சின்னம் நம்பியாரிடம் இருக்கிறது, நம்பியாரிடம் இருக்கும் இரட்டை இலை சின்னத்தை ஆதரிக்காதீர்கள், அதை மீட்டு எம்ஜிஆரிடம், என்னை போன்ற எம்ஜிஆரின் வாரிசு வந்தவுடன் வாக்களியுங்கள் என்று டிடிவி தினகரன் சொன்னார். ஆனால் இன்னைக்கு இவரே நம்பியார் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. நம்பியார் பக்கத்தில் போய் நின்று இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிங்க, நம்பியார் முதலமைச்சராக வாக்களிங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ரசிகர்களும் அதிமுக தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது.